Taste the Daily. சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் விவகாரத்தில் எழுப்பிய கேள்விக்கு கடைசி வரை பதிலளிக்காமல் திணறிய திமுக அரசை பார்த்து தமிழக மக்கள் சிரித்ததை மறைக்க தன்னிலை மறந்து பிதற்றியுள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த 7 அறிவிப்பு வெளியானது முதல் ஏல உரிமை இறுதி செய்யப்பட்டு மத்திய சுரங்க அமைச்சகம் வெளியிட்ட அறிவிக்கை வரை 10 மாதங்கள் திமுக அரசு எதிர்ப்பை காட்டாததற்கான காரணம் என்னவென்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உரக்க வலியுறுத்தியும் உரிய பதிலளிக்காமல் வழவழா கொலகொலா என்று ஸ்டாலின் திக்கி திணறியதை நாடே பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் எதிர்ப்புக்கு பிறகு 13 நாட்கள் தாமதமாக ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதத்துக்கு அன்றே சுரங்க அமைச்சகம் எழுதிய பதில் கடிதத்தில் கூறியவற்றை கழக பொதுச் செயலாளர் எடுத்துரைத்த போதும் நேரடியாக பதிலளிக்காமல் ஸ்டாலின் பேசியதை அறிக்கையில் சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் சட்டத்தை திமுக உறுப்பினர்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்பதற்கு நேரடியாக பதிலளிக்க இந்த அரசு திணறியதை, ஒருதலை பட்சமாக ஒளிபரப்பு செய்ததை, உலகமே பார்த்து கைகொட்டி சிரித்ததை தமிழக மக்கள் மறக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக தொண்டர்களின் உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினராகி புரட்சி தலைவியின் கருணையால் அமைச்சராகி அடையாளம் காட்டப்பட்டு தற்போது அதிகாரமும் வேண்டுமென்று முகவரி மற்றும் அடையாளம் கொடுத்த அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்து அடிமையாக திமுகவில் போய் சேர்ந்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு இயக்கத்தை பற்றியோ எங்களின் பொதுச் செயலாளர் பற்றியோ பேச அருகதை கிடையாது என்றும், இனியாவது இதுபோல் சிறுபிள்ளைத்தனமாக பிதற்றுவதை நிறுத்திவிட்டு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்ய வலியுறுத்துவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.